ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் டெமான் ஸ்லேயர் படத்தோடைய ஆக்டர் தாக்காஹிரோ சக்குராய் அப்படின்றவர் பற்றினாக்கா பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ டெமான் ஸ்லேயர்ன்றது ஒரு பெரிய அனிமேஷன் மூவி, வேர்ல்டு ஃபுல்லாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. ஒரு பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு டீனேஜர்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய ஃபேவரட்டான ஒரு அனிமேஷன் மூவி தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தில் நடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி சாருடைய தீவிரமான ரசிகர் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்தியன் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பாருனோ, அதில் குறிப்பாக ராஜமௌலி மூவிஸ்லாம் அவருக்கு தனக்கு பிடிக்கணும். ஆக்டர் வைஸ்ன்னு பார்க்கும்போது நான் வந்து ரஜினி சாருடைய ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா காட்டுத்தீ போல் இப்போ இந்திய சினிமாவில் பயங்கரமாக வைரலாக இருக்குங்க. ஏன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டு. அது ஹிட்டுன்னு சொல்கிறத விட அது ஒரு பெரிய ஒரு ஃப்ரான்சிஸே மாரி அது அந்த படம். அந்த படத்தோடைய முக்கியமான ஆக்டர் வந்து ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன்னு சொல்கிறதெல்லாம் வேறு லெவலு. இதில் அடுத்த ஒரு கூடுதலான அப்டேட் ஒன்று தரேன். அது சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும் என்னதுன்னு சொல்லிட்டு. இப்போது மலேசியாவில் பார்த்தினாக்கா நம்ம கூலி திரைப்படம் பயங்கரமான ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் செகண்ட் ஹையஸ்ட் மூவியாக வந்திருக்கு. இந்திய சினிமாவில் பார்த்தினாக்கா தேர்டு ஹையஸ்ட் மூவியாக இப்போ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்திய சினிமா லெவலில் பார்த்தினாக்கா தில்வாலே அப்படின்ற படம் நம்ம ஷாருக்கானோட படம் தான் நம்பர் 1 பொசிஷனு. 2வது இடத்துல ஜெயிலர் இருக்குது. 3வது இடத்துல இப்போ கூலி திரைப்படம் இருக்குது. ஸோ இந்திய சினிமா வரலாற்றிலே மலேசியாவில் பார்த்தினாக்கா டாப் 3ல் இப்போ கூலி படம் நுழைஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். நம்ம தமிழ் படங்கள் பார்த்தினாக்கா 2 படமே ரஜினி சாரோட படம் தான் டாப் 3ல், ஜெயிலர் கூலி தான். ஸோ இதில் ஏன் இப்போ நான் அந்த டெமான் ஸ்லேயர்ன்ற படத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, இப்போ அந்த இடத்துல என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த படம் டெமான் ஸ்லேயர்ன்ற படம் வந்து கிளாஷ் ஆகாமல் இருந்திருந்தாக்கா மலேசியாவில், ஏன்னா அந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படம் கிளாஷ் ஆகாமல் இருந்திருந்தாக்கா மேபி கூலி படம் நம்பர் 1 பொசிஷன் கூட பிடிச்சிருக்கும். ஸோ தில்வாலே படத்தை ரெக்கார்டே அதை உடச்சி நம்பர் 1 பொசிஷன் ஆல் டைம் இந்திய சினிமாலே வரலாற்றிலே அந்த ரெக்கார்டை படிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த டெமான் ஸ்லேயர்ன்ற அந்த பொம்மை படம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த அனிமேஷன் நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அது பெரிய ஒரு மூவி அது. இன்னொரு பக்கம் சிங்கப்பூர்லேருந்து அப்டேட் வந்துருக்குங்க. 4வது வாரத்துலேயும் இப்போ வந்து ரீட்டைன் பண்ணுது. ஸோ நம்ம படம் பார்த்தினாக்கா மீண்டும் பல இடங்களில் சிங்கப்பூரில் வந்து ரீட்டைன் ஆகிருக்கு. அதேமாரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லேயும் பல தேட்டரில் பார்த்தினாக்கா இந்த படம் இன்னும் ரீட்டைன் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4வது வாரமும் நல்லா தான் போகணும்னு நினைக்கிறேன். அதர் தென் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சிவகார்த்திகேயன் படம் வருது. அதை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தினாக்கா மீண்டும் நம்ம படம் நல்லாவே வசூலில் நல்லாவே போகும் தான் எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.